ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CanPro கனடா இமிகிரேஷன் வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு வெப்சைட் உங்கள் கையில் இருந்ததுன்னா போதுங்க. கனடாக்கு நீங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்சி, ஸ்டூடெண்ட் இல்லைனா விசிட்டராக வர போகிறீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் ஃப்ரீயாக கிடைக்கும். அது என்ன வெப்சைட், அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் கனடாக்கு வரத்துக்கு பிளான் பண்ணிவிட்டு ஒரு இமிகிரேஷன் லாயரையோ இல்லை கன்சல்டன்ட்டையோ போய் பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ தான் இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டுலேருந்து கனடாக்கு இமிகிரேட் ஆகிட்டு வரவங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக வராங்களோ இல்லை விசிட்டர்ஸாக வராங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை ஈஸியாக வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட் ஆக்சுவலாக நேம் பார்த்தீங்கன்னா canadavisa.com. இதுதான் அந்த வெப்சைட்டோட நேமு. பட் அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபோரம் வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த ஃபோரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனடாக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து அதில் ஷேர் பண்ணுறாங்க. இன்கேஸ் இப்போ ஒருத்தர் கனடாக்கு இமிகிரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு டவுட்டாக இருக்குது. பட் இதுக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து இந்த ப்ராசஸை முடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அவர் எப்படிலாம் அவரோட ப்ராசஸ் பண்ணார் அப்படின்ட்டு பார்த்து ஒரு ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே உங்களுக்கு ஓன் இமிகிரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கனடா வரத்துக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த வெப்சைட்டுக்கோ இல்லை இந்த ஃபோரமுக்கோ நம்ம ஏதாவது ஃபீ பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். தேவையில்லைங்க. இது வந்து ஃப்ரீ ஃபோரமு. நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடியை வச்சு ஒரு சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோரம் உள்ள போயிட்டு இதுக்கு முன்னால் நடந்த இமிக்ரேஷனோ ஸ்டூடெண்ட் விசா எந்த ஒரு டிஸ்கஷனோ நீங்கள் போயிட்டு ஈஸியாக பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வரவங்களா இருக்கட்டும், ஒரு ஒர்க் பர்மிட்டில் வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் பண்ணிட்டு வரவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான தனித்தனியான டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எதில் தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் டிஸ்கஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் உங்களுக்கான கொஷின்ஸ் நீங்கள் அதில் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரம்ஸை நீங்கள் போய் டெய்லி படிக்க என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இப்போ கனடாக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றத பற்றிய ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி 1 or 2 hours இந்த வெப்சைட்டில் ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த ஃபோரம் பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்டார் ரேங்கிங்லாம் வாங்கியிருப்பாங்க. லைக் இந்த ஃபோரமில் ஒரு மோர் தென் 5-10 years கண்டினியூஸாக அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க 5 years அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபோரமில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கான சொல்யூஷனை வந்து தருவாங்க. நான் எனக்கு பண்ண இமிகிரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபாரமை வச்சு தான் வந்து என்னோடய ஃபுல் ப்ராசஸுமே பண்ணேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட் வந்து canadavisa.com. இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் டேவிட் கான் தான் வந்து இதனோட ஓனரு. இவர் பார்த்திங்கன்னா மோர் தென் 45 years கனடா இமிக்ரேஷன் லாயர் ஃபார்மில் இவரோட ஓன் லா ஃபார்மில் இமிக்ரேஷனுக்கான ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 1976 இந்த இமிக்ரேஷன் லா ஃபார்மை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒருத்தர் அவங்களோட கேரியரை ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த கேரியரை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி இவருக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இவரோட தாத்தா அவங்களோட சிஸ்டரை வந்து கனடாக்கு எப்படியாவது ஸ்பான்சர் பண்ணி இமிக்ரேட் பண்ணி கனடா கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவரால் முடியாமல் போச்சு. ஸோ அவங்க தாத்தா வந்து அந்த விஷயத்தை டேவிட் கிட்ட ரொம்ப டைம் சொல்லியிருக்காரு. அவங்க தாத்தா சொன்ன அந்த விஷயந்தான் இவரை வந்து கெனடியன் இமிக்ரெண்ட் லா படிக்கிறதுக்கு
தூண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கில் யூனிவர்சிட்டியில் வந்து இவரோட லா முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கனடா பார் அசோசியேஷன், கியூபெக் இமிக்ரேஷன் லாயர் அசோசியேஷன், அமெரிக்கன் இமிக்ரேஷன் லாயர் அசோசியேஷன், இது மாதிரி நிறைய பார் அசோசியேஷனில் வந்து இவர் ஒரு ஒன் ஆஃப் த சீஃப் மெம்பராகவே இருக்கார். 1976 ஆரம்பித்த இவரோட இமிக்ரேஷன் லா ஃபார்ம் 1994 என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு canadaVisa.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணுறாங்க. கனடாவுக்கு வர மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த canadaVisa.com வந்து போய் பார்க்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்படி 1994 வெப்சைட் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்க இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா 1996 CICnews.com அப்படின்ற இன்னொரு அவங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இமிக்ரேஷனுக்கான நியூ ரூல்ஸ், நியூ ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுக்கான இன்ஃபர்மேஷனை எப்பப்பெல்லாம் கெனடியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து இவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதனுடைய மெயினான பாயிண்ட்ஸை வந்து இவங்களோட இந்த CICnews.com அப்படின்ற வெப்சைட்டில் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கெனடியன் கவர்மெண்ட்டில் போயிட்டு படிக்கிற அந்த இமிக்ரேஷன் நியூஸை வந்து இவங்க ரொம்ப சின்னதாக கொடுக்கறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். கண்டிப்பாக அந்த ஒரு வெப்சைட்டும் நீங்கள் வந்து போய் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம 2 வெப்சைட் பார்த்தோம். ஒன்று வந்து canadavisa.com, இன்னொன்று வந்து அவங்களோடது CICnews.com அப்படின்ட்டு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் canadavisa.com ஃபோரம். இந்த ஃபோரம் வந்து பார்த்திங்கன்னா அதே 1996 இந்த ஃபோரமை வந்து அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 1996 டில் டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஏகப்பட்ட டிஸ்கஷன் வந்து அந்த ஃபோரமில் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோரமை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா கனடா இமிக்ரேஷன், ஒர்க், ஸ்டடி, பிஸ்னஸ், ஸ்பான்சர்ஷிப், செட்டில் அண்ட் லீகல், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்அட்மிசிபிலிட்டி, இதுக்கான சர்வீஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், ஃபெடரல் ஸ்கில் இமிக்ரேஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ப்ரொவின்ஷியல் நாமினேஷிப் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இமிக்ரேஷன் ஒர்க்குக்கும் இவங்க வந்து அவங்களோட சர்வீஸை தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு ஃப்ரீ அசஸ்மெண்ட் பண்ணாலே உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத அவங்க சொல்லிவிடுவாங்க. இது வந்து ஃப்ரீ அசஸ்மெண்ட்டு தான். ஸோ ஃப்ரீ அசஸ்மெண்ட்லேயே அவங்க வந்து உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் தருவாங்க, வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட். அவங்க தர அந்த ஃப்ரீ அசஸ்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபாலோ அப் பண்ணுவாங்க. வெதர் நீங்கள் வந்து இமிக்ரேட் ஆகிட்டு கனடாவுக்கு எந்த மாதிரி ப்ராசஸில் வர முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பை இமெயிலில் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வேறு ஏதாவது ப்ரோவின்சி மூலமாகவும் உங்களால் வர முடியும் அப்படின்னா அதுக்கான ஹெல்ப்பை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயரோ இல்லை ஒரு பிஸ்னஸோ அவங்களான ஒர்க் பர்மிட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது, அதுக்கான சர்வீஸ் என்னென்ன அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கனடாவில் வந்து படிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் ஃபஸ்ட்டு தேவை அப்படின்றது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு காலேஜோ ஒரு யூனிவர்சிட்டியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க மூலயமா நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கான கைடன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இதுவும் அகெயின் பெய்ட் சர்வீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சப்போர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், கனடாவில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் எப்படி கனடாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து இவங்களோட சர்வீஸில் கொடுக்குறாங்க. ஸ்பான்சர்ஷிப் பார்த்திங்கன்னா ஃபார் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பெர்மனண்ட் ரெசிடென்சியாக இருப்பார், அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவங்களோட ஒய்ஃபை வந்து அவங்க பிஆரில் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பௌஸ் காமன் லா பார்ட்னர் இவங்களோட ஸ்பான்சர்ஷிப். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா கிராண்ட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க, அவங்களுக்கான ப்ராசஸ், இது மாதிரி ப்ராசஸ்க்கானது தான் வந்து ஸ்பான்சர். அப்புறம் செட்டில்டு, ஒன்ஸ் நீங்கள் இங்கே கனடாவில் வந்துட்டீங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதர் தென் லீகல்,
வேறு ஏதாச்சும் லீகல் வைஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அவங்க இந்த சர்வீஸ் தராங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனடா விசாவோட மெயின் சர்வீஸு. அதே டாபிக்ஸ் தான் இதுலேயும் கவர் பண்ணியிருப்பாங்க. மேலே நம்ம என்ன பார்த்தோமோ நாம் பார்க்க போகிற மெயின் ஃபோரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கனடா ஃபோரம் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஒரு கேட்டகரிஸ்லேயும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம் இந்த வீடியோவில். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் இமிக்ரேஷன் நியூஸ். நான் முன்னாலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு CICnews.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த வெப்சைட்டில் என்னென்ன ரீசெண்ட் இமிக்ரேஷன் நியூஸ் இருக்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இங்கே கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கனடா விசா ஃபோரம் உள்ள போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு போவோம். இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் நீங்கள் இப்போ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு போனீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கஷன் ஃபார்மில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20,000 ரிப்ளைஸ் இதில் வந்திருக்கு. மோர் தென் 2 million வியூஸ் வந்து இந்த ஒரு சிங்கிள் டிஸ்கஷன்லே வந்திருக்கு. இதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா 1358 பேஜஸ் இது வரைக்கும் இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்த ஃபோரமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை வந்து இதில் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸை இங்கே கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் ஷேர்டு இருக்கிறது தான் வந்து கொஷின்ஸு. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹலோ எவ்ரி ஒன், ப்ளீஸ் அட்வைஸ் ஆன் திஸ் ஒன். ஆஸ்கிங் திஸ் ஃபார் மை கசின். He is applying for WES for his Diploma of Hotel Management from College of Melbourne, Australia. The college from where he completed his study in 2008 is closed now. At where he should apply for transcription. Please tell me what can be done in this case. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் டேவ் 78 அப்படின்றவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் ஸ்பீக் டு த கன்சர்ன் யூனிவர்சிட்டி ரிகார்டிங் த சேம். த காலேஜ் must be affiliated to some university. You may try contacting them once since it is the university that sent the transcript for WESC and not the college அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சரை இதில் கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா, ஹலோ எவ்ரி ஒன், கேன் சம்படி ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆன் PNP ப்ரொசீஜர். ஆல்சோ இஸ் இட் பாசிபிள் டு கெட் ஒன்டாரியோ PNP? வாட் ஆர் த ரெக்யர்மெண்ட்ஸ்? ப்ளீஸ் ஹெல்ப். கீழே ஒருத்தர் அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈச் PNP இஸ் டிஃப்ரெண்ட், கோ டு த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட், இட் ஷுட் கிவ் எவ்ரிதிங் யூ நீட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஃபோரமில் பார்த்திங்கன்னா மற்ற டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் பாருங்கள். மெயின்டைனிங் ஸ்டேட்டஸ் இன் கனடா, WESC ECA டைம்லைன் 2020, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நிறைய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். VFS ட்ராக்கிங், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபோட்டோஸ். ஒருத்தர் போலீஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஜப்பான்லேருந்து எப்படி வாங்கிறது அதுக்கான கொஷின் கேட்டிருப்பார். பார்த்திங்கன்னா அரௌண்ட் 17 ரிப்ளைஸ் அதுக்கு பண்ணியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட், ஓகே, அதுக்கான ரிப்ளைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்குது. இது வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. அடுத்த ஒரு டாபிக் பார்க்கலாம். ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் போவோம். இந்த டிஸ்கஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவின்சிக்கான டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியா PNP டெக் பைலட் ப்ரோக்ராம்னு ஒன்று, அதுக்கான டிஸ்கஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் சஸ்கெச்சுவான் நாமினேஷன் ப்ரோக்ராம், மேனிடோபா இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஸ்ட்ரீம், அதே மாதிரி மேனிடோபாவோட ஸ்கில் ஒர்க்கர் ஓவர்சீஸ்க்கான டாபிக்ஸ், அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம். இந்த ஒரு டிஸ்கஷன் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவர் ஸ்டார்ட் பண்ண BCPNP டெக் பைலட் ப்ரோக்ராமோட டைம்லைனை போட்டிருப்பார். அவர் எப்போது ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணார், எப்போ அவருக்கு ITA கிடச்சிது, ஓகேங்களா.
அப்புறம் அவரோட ஸ்டேட்டஸ் எப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு இதில் அவருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாரு. இங்கே ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்கள். ஐ எம் அப்ளைங் த்ரூ பிசி நாமினேஷன் பேப்பர் பேஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் த டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் இஸ் நோ டிஃபரண்ட் ஃபார் இன்லேண்ட் ஆர் அதர்வைஸ் applicants. So should I just apply without the PCC அப்படின்னு கேட்டிருக்காரு. I applied my both through their website. I am not too sure about applying PNP through the paper based, but for the electronic application the police certificate was not a required document for me. Is there a reason why you are applying through the paper based? Because online is definitely a lot fast. ஆக்சுவலாக இவர் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளியராக அவருக்கு கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் இருக்குது. சில அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேப்பர் பேஸில் மட்டும்தான் பண்ண முடியும். தே கான்ட் டூ இட் பை எலக்ட்ரானிக் சப்மிஷன். அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேஸில் பண்ணுறாரு. ஸோ பேப்பர் பேஸில் பண்ணும்போது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணோம். அவருக்கான ரிப்ளை வந்து இவர் கரெக்டாக கொடுக்கல. இந்த ஒரு நாமினேஷன் ப்ரோக்ராமில் இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்கள். ஹே, வாட் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ரெக்வயர் ஃப்ரம் எம்ப்ளாயர் டு சப்மிட் இந்த பிசிபிஎன்பி டெக் பைலட் ப்ரோக்ராம்? அதுக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், பிஸ்னஸ் லைசன்ஸ், கம்பெனி இன்ஃபோ லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஆஃபர் லெட்டர், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கரண்ட் எம்ப்ளாய்டு நேஷ்னலி அண்டர் திஸ் அப்படின்ட்டு. ஸோ இவர் கேட்டிருந்த இந்த கொஷினுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை ஓரளவுக்கு கொடுத்துருக்காரு. ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்கானது பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கனடாவுக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கான டிஸ்கஷன் ஃபார்ம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வேரியஸ் இமிக்ரேஷன் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் இன் கனடா அப்படின்னு ஒரு டாபிக் போய்ட்டுருக்கு. இதெல்லாம் பாருங்கள், ஒரு 9 minutes ago இந்த ஃபோரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வித்தின் ஹவர்லேருந்து வித்தின் அ டேயில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. இப்போ கோவிட் போயிட்டுருக்கதால இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் ஸ்டூடெண்ட் ஒர்க் இஃப் ஸ்டடிங் ரிமோட்லி அவுட் சைட் கனடா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிப்ளை வந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். இது என்னென்னா, யூ கேன் ஒர்க் ஆஸ் மெனி ஹவர்ஸ் ஆஸ் யூ லைக் இன் யுவர் கண்ட்ரி ஆர் ரெசிடென்ஸ் வைல் ஸ்டடிங் ரிமோட்லி அப்படின்ட்டு. பேசிக்காக இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க காலேஜுக்கு போயிட்டுருக்காங்கன்னா அந்த வீக்கில் அவங்களுக்கு ஒரு 20 hours தான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு லீகலாக அலௌடு. பட் அவங்க ஹாலிடேஸில் இருக்கும்போது தே கேன் ஒர்க் மோர் தென் 20 hours. ஓகேங்களா? இப்போது காலேஜெலாம் வந்து ரிமோட்டில் நடக்குது, ஆன்லைனில் நடக்குது அப்படின்றதால எவ்வளோ ஹவர்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணலாம். அதுதான் இதுக்கான ஆன்சர் அவர் கொடுத்துருக்காரு. இது மாதிரி விஐபி மெம்பர்ஸ் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து அவங்களுக்கான டவுட்ஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டர்க்கிலேருந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து கனடாவுக்கு படிக்க வரவங்களும் இதில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி பர்மிட் ஃப்ரம் துபாயிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க இதில் சேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரவர் என்ன கொஷின் கேட்டிருக்காரு பாருங்க. கேன் ஐ டிரைவ் ஊபர் ஃபார் 20 hours ஆன் பார்ட் டைம் அலாங் வித் மை கோஆப்ரேட்டிவ் ஒர்க் பர்மிட் அப்படின்ட்டு. அதுக்கான 7 ரிப்ளைஸ் வந்திருக்கு. ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், பட் இங்கே வந்து ஊபர் டாக்ஸி ட்ரைவ் பண்ணணுன்றதுக்கான கொஷின்ஸ் அவர் கேட்டிருக்காரு. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் கனடா வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோரமில் போய்ட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து இதிலேருந்தே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது சில பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தேடுறீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஈஸியாக தேடுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்னு போட்டிருக்கேன். பர்த் சர்டிஃபிகேட் போட்டுட்டு சர்ச் இன் திஸ் டைட்டில் ஒன்லி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டைட்டிலில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக அந்த பேஜஸில் வந்துடும். அது பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட்டு யார் யாரெல்லாம் அந்த டிஸ்கஸ் பண்ணாங்களோ
அதுக்கான இது எல்லாமே வந்திருக்கு. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த கொஷின். என்ன சொல்கிறாங்கன்னா, மை ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஐ வாஸ் ஒண்டரிங் does his birth certificate need to be translated to English? As long I am understanding correctly, we also need to include photocopy of his parent birth certificate as well as their younger brother. We do plan to sponsor them in future. Does this also need in English அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, yes, his birth certificate need to be translated. You don't no need to submit birth certificate for his parents or brother. மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற பர்த் சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ் அண்ட் த லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாகவே ஹிந்திலேயோ தமிழ்லேயோ இல்லை வேறு லாங்குவேஜ்லேயோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். மற்றபடி ட்ரான்ஸ்லேஷன் தேவையே இல்லை. கனடா இமிக்ரேஷன் ஃபோரமை பற்றி பார்த்துட்டோம். ஆல்ரெடி நான் முன்னவே சொன்ன மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கெனடியன் இமிக்ரேஷனுக்கான ஒரு நியூஸ் வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. அது வந்து CICnews.com. அதே மாதிரி சேம் கெனடா இமிக்ரேஷனுக்கான அதர்ஸ் நியூஸும் பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அது வந்து கீழே இருக்க கெனடா இமிக்ரேஷன் நியூஸ் அப்படின்ற வெப்சைட். அது இப்போ அந்த 2 வெப்சைட்டையும் பார்த்துருவோம். நீங்கள் ஒன்ஸ் இதிலலாம் சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்னென்னலாம் அப்டேட்டட் நியூஸ் போடுறாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா PI இன்விடேஷன் 254 இமிக்ரேஷன் பார்த்து இது வந்து ஒரு ப்ரொவின்சி நாமினேஷனோட இமிக்ரேஷன் நியூஸ். இது பார்த்திங்கன்னா சஸ்கெச்சுவான் இன்விடேஷன் ப்ரோக்ராம் வந்து மேனிடோபாவோட நாமினேஷன் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது மேனிடோபாவில் போய் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த PNP ட்ராவை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் வந்து இதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியாவோட PNP நாமினேஷன், அதில் எவ்வளோ பேருக்கு இந்த தடவை நாமினேட் ஆனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் 76 நியூ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நாமினேஷனில் செலக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா CICnews.com. இன்னொரு வெப்சைட்டு அதே பார்த்திங்கன்னா கனடா விசா இமிக்ரேஷன் நியூஸ் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இது பாருங்கள் 24th நவம்பர் இன்றைக்கி அப்டேட் பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா அப்டேட்டட் நியூஸ் பார்த்திங்கன்னா இதில் அவங்க அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் பார்த்திங்களா BCPNPOட 76 நியூ இமிக்ரெண்ட், இதில் இங்கேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொன்று VAC இன் இந்தியா ரீஓப்பன் டுடே இமிக்ரேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் விசா அப்ளிகேஷன் சென்டர் வந்து திரும்பவும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விசா அப்ளிகேஷன் சென்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த ஆஃபீஸ்லாம் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக்கான ஷெட்யூல் வந்து இந்தியாவில் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கெனடியன் இமிக்ரேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸோ இல்லை நியூஸோ அப்டேட் ஆன உடனே இவங்க அதுக்கான ஒரு ப்ரீஃப் இல்லைன்னா டீட்டெயில்டு நியூஸ் லெட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் ஆகிருக்கும். இந்த வெப்சைட்லலாம் போய்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியை ஆட் பண்ணுறங்க. உங்களுக்கு அப்டேட்டட் நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கனடாவுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும்போது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த canadavisa.com வெப்சைட் ஒன்று இருந்தால் போதுங்க. நீங்கள் கனடாவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ ஒரு இமிக்ரெண்ட்டாவோ இல்லை ஒரு விசிட்டராக வரீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துடலாம். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண டாப்பிக்கை தவிர இந்த canadavisa.com வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஷின்ஸை கேளுங்க. அதை தவிர்த்து மற்ற கெனடியன் இமிக்ரேஷன், ஸ்டூடெண்ட் விசா இது போல் கொஷின்ஸ் எது இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொஷின் பண்ணுங்கள். நாங்கள் நடத்துகிற கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் கண்டிப்பாக உங்களோட கொஷின்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம்.